பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுக்கும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தொலைபேசி உரையாடல்ல சர்வதேச சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இதற்கு தீர்வே தவிர எல்லா சர்வதேச சட்டங்களையும் ஒட்டச்சு நொறுக்கிவிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருப்போம்னு சொன்னால் அது கரெக்டாக அமையாது. சீனா ஈரானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுகிறது, சீனா ஈரானுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, குறிப்பாக இந்த யுத்தத்தில் தேவையான உளவு தகவல்களை எல்லாம் சீனா கொடுத்திருக்கிறது. எனவே நாங்கள் சீனாவுக்கு மேலதிகமான வரிகளை விதிக்கப் போகிறோம் என்கிற விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். எனவே அந்த இடத்துக்கு ஈரான் போயிடக்கூடாதுங்கிறது தான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடைய தேவையாக இருக்கும்போது அமெரிக்கா அதை பிளெக்சிபிளாக போக நினைச்சாலும் இஸ்ரேல் அதை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் மிக தெளிவாக யுரேனியத்தை செறிவூட்டுவதை நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், அதுக்கு மேல எல்லாம் நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர் தாக்குதல்கள் 2 ஆண்டு காலம் நடந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 186வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் யுத்தம் 40 நாட்கள் தொடர்ந்து தற்போது ஒரு சில நாட்களாக ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றம் பெற்றிருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையில. இதற்கிடையில இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை வாஷிங்டன்ல நடப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று ஒரு சில பேச்சுவார்த்தைகளுடைய முன்முயற்சிகளும் நடந்து வரக்கூடிய இந்த தருணத்திலையும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களும் மிக பாரிய தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல தான் தற்போதைய நிலையில அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் மிக மிக பரபரப்பாக முன்னகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டால் ஆல்ரெடி ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதில் யாருமே நகர முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது தற்போது ஈரானை நோக்கி வருகிற ஈரானுடைய கப்பல்களை நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம், அதே போன்று ஈரானை நோக்கி வருகிற வேறு நாடுகளுடைய கப்பல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பிளாக் பண்ணுறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இன்றைக்கு ஒரு நாட்களை நாம் கடந்திருக்கிறோம். இந்த சூழல் என்பதும் சர்வதேச மட்டத்தில் மிக பெரும் கேள்விகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தூதரக பாடுகள் பரிமாற்றங்கள் உச்சமாகவே நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பாகிஸ்தான் தான் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னின்று செயல்படக்கூடியவங்க. எனவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈரானோடு பேசி வருகிறது, அதே போன்று அமெரிக்காவோடும் பேசி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான வாயில்கள் திறந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் ஹொர்முஸை மூடிட்டோம், மூடினத்தோட மீண்டும் எப்படியாவது வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி ஈரான் கெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. இவருடைய பேச்ச உலகத்தில் எவனுமே கணக்கெடுக்கிறது கிடையாது. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மிக கடுமையாக இவரை கேலி கிண்டல் பண்ணி பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஸ்பெயினுடைய பிரதமர் அப்படியே பேசுகிற நிலைமை வந்திருக்குது. அதே போன்றுதான் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் பேசுகிறார். காரணம் என்னன்னா எந்த ஒரு சீரியஸும் இல்லாமல் பொய்யா பேசக்கூடிய ஒரு நபராக சர்வதேச மட்டத்தில் நம்பர் 1 இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் ஈரான் எங்களிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் கெஞ்சுகிறதுங்கிறாரு. ஈரான் எந்த கெஞ்சலையும் கெஞ்சலை, ஏன்னா ஈரானுக்கு இதில் எந்த நஷ்டமும் வரப்போறதில்லை, முழுவதுமாக எதையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 40 ஆண்டுகளாக ஈரான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய படையெடுப்பு. ஈரானை அமெரிக்கா என்னைக்கும் தாக்கக்கூடும், அப்படி தாக்கினா நம்ம அதை எதிர்கொண்டுருவோமா இல்லையா என்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ அவங்க எதிர்கொண்டுட்டாங்க. எனவே ஈரானுக்கு அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸை எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி ஹொர்முஸை முழுமையாக பிளாக் பண்ணி காட்டிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சர்வதேச அளவில் ஈரான் தான் ஈரானுடைய கையை ஓங்கி இருக்குது என்கிறதை நிரூபிச்சிட்டாங்க. எனவே மீண்டும் மீண்டும் அவர்கள் அடுத்த
அடுத்த கட்டம் பணிந்து போகிற ஒரு நிலை இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. அந்த கெத்தோடு தான் அவங்க எதையுமே அணுகிறாங்க. இது உலகத்துக்கே புரிஞ்சாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது ஈரான் கெஞ்சுகிறது, ஈரான் மண்டியிடுகிறது என்று சொல்லியே அவர் யாருங்கிறத உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாருங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுக்கும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தொலைபேசி உரையாடல்ல சர்வதேச சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இதற்கு தீர்வே தவிர எல்லா சர்வதேச சட்டங்களையும் ஒட்டச்சு நொறுக்கிவிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருப்போம்னு சொன்னால் அது கரெக்டாக அமையாது. எனவே நாங்கள் எப்பொழுதும் விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் சர்வதேச சட்டங்கள் சரிவர பின்பற்றப்பட வேண்டும், இதை நீங்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தமாக சொல்லுங்க, உங்களால் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இமானுவேல் மெக்ரான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடும் தற்போதைய சூழல் தொடர்பாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி சீனா இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, சீனா ஈரானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுகிறது, சீனா ஈரானுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, குறிப்பாக இந்த யுத்தத்தில் தேவையான உளவு தகவல்களை எல்லாம் சீனா கொடுத்திருக்கிறது. எனவே நாங்கள் சீனாவுக்கு மேலதிகமான வரிகளை விதிக்கப் போகிறோம் என்கிற விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது சீனாவினுடைய அரசு. மீண்டும் மீண்டும் வரி அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விடுக்கப்பட்டால் இதற்கு அதே வழியில் நாங்களும் பதிலடிகளை கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்திலே நமக்கு தெரியும், என்னதான் அமெரிக்கா தலைகீழாக நின்று ஆடினாலும் சீனாங்கிறது பொருளாதார வல்லாதிக்கம் கொண்ட ஒரு நாடு. குண்டூசில இருந்து ஏரோப்ளைனுக்கு தேவையான எல்லா ஐட்டங்கள் வரைக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகத்துல எதையெல்லாம் ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறாங்களோ அதுல டூப்ளிகேட் அடிக்கிறதுல நம்பர் 1 ஆக்களாக சீனாக்காரங்க தான் இருப்பாங்க. இப்படி ஒரு பொருளாதார வல்லாதிக்கம் கொண்ட நாடாக சீனா வளர்ந்திருக்கும் போது சீனாவுக்கு எதிராக நாங்க டாரிஃப் போடுவோம், உங்களுக்கு வரி விதிப்போம் எல்லாம் அவர் மிரட்டினார்னா அவங்களும் அதே மாதிரி வரி விதிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அமெரிக்காவுக்கு தேவையான சிலிக்கான், மற்ற தாது பொருட்கள், இப்படி பல விவகாரங்கள் சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகுது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியில இருந்து சிலிக்கான் வேலியில இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு கேட்டால் சீனாவில் தான் இருக்கு. ஒரு ஐபோனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது எங்க தயாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கம்பெனி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். ஆனால் அதனுடைய பொருட்கள் எல்லாம் இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா சீனாவில் தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சீனாவினுடைய வல்லாதிக்கம் உச்சமாக இருக்கிறது. எனவே சீனா இன்னைக்கு எங்களுக்கு இதே வேலையை நீங்க பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேலையை மாறி நாங்க பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலை பதிலடியாக கொடுத்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இத்தாலியினுடைய பிரதமரும் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டால் இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில செக்யூரிட்டி ஒப்பந்தம் இருக்கிறது, பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒப்பந்தம் ரினியூவல் ஆகிக்கொள்ளும். உட்கார்ந்து திரும்ப ஒப்பந்தம் போட்டு இந்த அடுத்த வருஷத்துக்கு நாம இதே மாதிரி தொடருவோம் இப்படியெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. எப்படி அவங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா திரும்ப உட்கார்ந்து பேச தேவையில்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை மொத்தமாக இடைநிறுத்துகிறோம் என்று சொல்லி இத்தாலியினுடைய பிரதமர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த ஒப்பந்தங்களை பொறுத்தவரையில இராணுவ உபகரணங்கள், வெப்பன் திட்டங்கள், அதே மாதிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி பரிமாற்ற உபகரணங்கள் என்று சொல்லி பலவிதமான ஒப்பந்தங்களும் இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருந்து இந்த எல்லா அக்ரிமெண்ட்டையும் நாங்கள் இடைநிறுத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த காசா யுத்தத்தில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்ன வரைக்கும் இஸ்ரேல் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு அப்பட்டமாக காட்டக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அதை இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி அதை பார்க்குறாங்க. அதுதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. அதை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் தற்போது மிக தெளிவாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலோடு இணைந்து ஈரான் அணுவை செறிவூட்டவே கூடாது என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க என்கிற விதமான செய்திகள் வெளியாகி இருந்த நேரத்தில் இன்றைக்கு தோஹா பட்டதாரி கல்வி நிறுவனத்தினுடைய ஊடகவியல் பேராசிரியராக செயல்படக்கூடிய முகமது அல் மாஸ்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அவர் இந்த துறையில் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளராக இருக்கிறதுனால ஈரானுக்கும்
அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து வேறுபாடு என்னன்னா, இந்த அணுவை யுரேனியத்தை செறிவூட்டுவது. இந்த யுரேனியத்தை செறிவூட்டுகிற சிஸ்டத்தையே மொத்தமாக 20 வருஷத்துக்கு இடைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல ஈரானுக்கு அமெரிக்கா கோரிக்கை வச்சது. அமெரிக்காவுக்கு ஈரான் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், நாங்கள் 20 வருஷத்துக்கெல்லாம் அதை அடங்கி இருக்க முடியாது, அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது, வேணும்னா 5 வருஷத்துக்கு நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு நிறுத்துறதையும் அமெரிக்கா அக்செப்டபிள் தான். ஆனால் இஸ்ரேல் அதை தடுத்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், 5 வருஷம்ங்கிறது இப்படி ஓடி போயிடும். அப்படி ஓடி போச்சுன்னு சொன்னால் திரும்ப அவங்க அணுவை செறிவூட்ட ஆரம்பிச்சிருவாங்க, யுரேனியத்தை அணுகுண்டை தயாரிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. எனவே அந்த இடத்துக்கு ஈரான் போயிடக்கூடாதுங்கிறது தான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடைய தேவையாக இருக்கும்போது அமெரிக்கா அதை ஃபிளெக்சிபிளாக போக நினைச்சாலும் இஸ்ரேல் அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் மிக தெளிவாக யுரேனியத்தை செறிவூட்டுவதை நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், அதுக்கு மேலே எல்லாம் நிறுத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இந்த விவகாரத்தில் ஈரான் மிக தெளிவாக, ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, எல்லோரும் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம், இந்த போரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, மிக தெளிவாக எதிர்கொண்டாங்க. அமெரிக்கா எப்படி தாக்கினாலும் எங்களுக்கு அதை அட்டாக்க எதிர்த்து தாக்க முடியும். ஹொர்முஸை நீக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதமாக ஹொர்முஸ் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கிறதுனால இனி நாங்கள் ஏன் அவனுக்கு பணிஞ்சு போகணும்? நேற்று இரவு இந்திய இலங்கை நேரப்படி 7:30க்கு அதாவது ஹொர்முஸை நாங்கள் எங்கள் தரப்பால் நாங்கள் மூடுகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஈரானை நோக்கி போகிற ஈரானிய கப்பல்களோ வேறு எந்த நாட்டுடைய கப்பல்களாக இருந்தாலும் நாங்கள் இனி தடுத்து நிறுத்துவோம், பார்த்துக்குறோம், உனக்கும் அதே நஷ்டம் வரட்டும் அப்படின்ன மாதிரி அவர் பண்ணியிருந்தார். இப்படி அவர் செஞ்சதுக்கு பிறகு ஈரானோடு தொடர்புடைய 3 எண்ணெய் கப்பல்கள் இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையை கடந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கப்பல்களில் மிக முக்கியமான ஒரு கப்பல், பனாமா நாட்டு கொடியோட போகக்கூடிய கப்பல், பீஸ் கல்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஹம்ரியா துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஆனால் இந்த கப்பல் பனாமா நாட்டுக்கான எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு செல்லும். எனவே அந்த கப்பல் இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் போயிருக்குது. அமெரிக்காவால் எதுவுமே பண்ண முடியலை, எதையுமே அவங்க பண்ணலை. அதே மாதிரி இந்த கப்பலுக்கு முன்பதாக மேலும் 2 கப்பல்கள், ஈரானுடைய கப்பல்கள், அமெரிக்காவினுடைய பிளாக் லிஸ்டில் இருக்கக்கூடிய கப்பல்கள், இந்த கப்பல்கள் நாங்கள் தடை பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய கப்பல், அந்த 2 கப்பல்களும் இதே ஹொர்முஸ் வழியாக போயிருக்கிறது. அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அமெரிக்கா ஒன்றும் செய்யவும் இல்லை. அது சொல்லலாம், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான்காரன் சொன்னால் இப்படி சொல்கிறது கிடையாது, சொன்னது தான். அதனால தான் ஒன்றுமே போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழலில் தான் சில ஊடகங்கள் என்னென்னா, அமெரிக்காவுடைய கப்பல் உள்ளே போனது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது கன்னி வெடிகளை எல்லாம் அகற்றுகிறது, தூக்கியது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே பண்ணலை, கன்னி வெடி வச்ச மாதிரியே இருக்குது. தேவைப்பட்டால் மேலதிகமாக வெப்பம்னுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்காரங்க. இன்னும் சொல்ல போனால் ஹொர்முஸில் போகும்போது எங்ககிட்ட கேட்காம போயிடாதீங்கன்னு இருக்காங்க. எங்களோட தொடர்பில் தான் நீங்கள் போகணும், ஏன்னா எந்த இடத்துல கன்னி வெடி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்கள்கிட்ட கேட்காம போனீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னு அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு சீனாவினுடைய ஒரு கப்பலும் ஹொர்முஸ் வழியாக பயணித்திருக்கிறது. ஒரு கப்பல் ஹொர்முஸ் வழியாக போயிருக்கு, இன்னொரு கப்பல் ஓமான் வளைகுடாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய புகைப்படங்கள் ரெட் கலரில் ஒரு கப்பல் போன அந்த காட்சிகளுடைய புகைப்படங்களை கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய கொடியோடு இயங்கக்கூடிய ஸ்டாரி என்கிற ஒரு கப்பல், இந்த கப்பல் சீனாவுடைய கொடியைத்தான் தாங்கிக்கிட்டு போகும். ஆனால் அமெரிக்கா இதையும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் இன்றைக்கு ஹொர்முஸை தாண்டி போயிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவால் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியலைங்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஏன்னா சீனாக்காரனையெல்லாம் லேஸில் இவங்க நினச்ச மாதிரி பிளாக் பண்ணி ஒரு கப்பல் 2 கப்பல் ஆரம்பித்தாங்கன்னா கூட அடுத்ததாக அவன் ஆரம்பிச்சான். அவன் கையில் தைவானை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஹொர்முஸை ஈரான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தைவான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தைவானை எந்த நேரத்திலையும் எங்களுடைய கண்ட்ரின்னு நாங்கள் பிடிச்செடுத்துருவோம், அது சீனாவுக்குரியதுன்னு சீனா சொல்லிக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. அந்த பயமும் இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு சீனாவினுடைய கப்பல் போயிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டால், ஹொர்முஸுக்குள்ள வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் ஈரான்ட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு வரணும். வெளியே போறதா இருந்தாலும் ஈரான் அனுமதிச்சா மட்டும்தான் போக முடியும். இதை தாண்டி இப்ப ஈரான்ட்ட கேட்டு போகணும், ஈரான்ட்ட கேட்டு உள்ள வரணுங்கிறத தாண்டி இப்ப அமெரிக்காட்ட கேட்டுட்டு உள்ள வரணும், அமெரிக்காட்ட கேட்டு வெளியே போகணுங்கிற தேவையில்லை. உள்ள வர்றதா இருந்தால் அமெரிக்காட்ட கேட்டுக்கிட்டு வரணுங்கிற விதமாக அமெரிக்கா தற்போது கடற்படையை முற்றுகை விதிச்சிருக்கிறார். எவ்வளவு நாளைக்குங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய கடற்படைக்கு ஒவ்வொரு நாளும் பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்படும் அந்த இடத்துல நிற்கிறதுனால. ஆனால் அதே அளவுக்கு லாபம் வராது.
ஆனால் ஈரானை பொறுத்தவரை அது அவங்க நாடு, அவங்களுக்கு லாபம் வந்தால் லாபம், போனால் நஷ்டமெல்லாம் கிடையாது. அதனால் அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க அது அவங்களுடைய ஒரு பணியாக செய்கிறது தானே, அதனால் அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதை தாண்டி நேற்று இரவு அவர்கள் ஈரானை நோக்கி போகிற கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்ததுக்கு பிறகு ஈரானுடைய எண்ணெயை ஏற்றி போகிற எல்பிஸ் என்கிற ஒரு சீனாவினுடைய கப்பல் ஓமான் வளைகுடாவை தாண்டி ஹொர்முஸ் வழியாக பயணித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஹொர்முஸ் வழியாக 30% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் உலகத்தில். 1/5 இந்த பகுதியால் தான் போகுது. இதை தாண்டி 12% எண்ணெய் போக்குவரத்து பாபல் மந்தபால போகுது. பாபல் மந்தம்ங்கிறது யமனுடைய பகுதி. அந்த பகுதியை ஈரானுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஹூத்தி குழுக்கள் தான் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்க இதுக்கப்புறம் யாரும் ஹொர்முஸ்ல மட்டும் இல்லை, பாபல் மந்தபலையும் போகக்கூடாது தடையை விதிச்சாங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட பாதி சதவீதமான எண்ணெய் போக்குவரத்து மொத்தமாக முடங்கிவிடும். எனவே அமெரிக்க அதிபர் தொடர்ந்து செய்கிற இந்த மாதிரி அரிச்சாட்டியமான வேலையில் அடுத்ததாக பாபல் மந்தபையும் இந்த ஆள் தேவைக்கெல்லாம் இழுத்து மூடிடுவாரோ என்கிற பயம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் இன்றைக்கு இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பினுடைய அளவை, முதல் கட்ட அளவை அறிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக ஈரானுக்கு 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இது முதல் கட்ட தரவுகள் தான். அவர்களுடைய 800க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், 30க்கும் மேற்பட்ட 35க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள்னு ஈரானுக்குள்ள ஏகப்பட்ட சேதத்தை அமெரிக்கா இஸ்ரேலும் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இஸ்ரேலுடைய நிலப்பரப்பிலும் பல்கலைக்கழகங்களுக்கோ மருத்துவமனைகளுக்கோ பாடசாலைகள் ஸ்கூல்களுக்கோ ஈரான் தாக்குதல் நடத்தலைங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதில் யார் மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிறார்கள், யார் மிக தெளிவாக கொடூரமான சிந்தனையோடு நடக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி இது. இந்த மாதிரி அழிவுகளால் இதுவரைக்கும் 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடைய அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இரட்டை சவால் தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்தத்தில் பிரிட்டன் நேரடியாக பங்கெடுக்கவில்லை. அதே போன்று நீங்கள் வாங்க ஹொர்முஸை நம்ம திருப்பி கைப்பற்றி எடுக்கணும், நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டாரு. அதுக்கும் பிரிட்டன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹொர்முஸை நாங்கள் முற்றுகையிட போகிறோம், நீங்கள் பிரிட்டன் வாங்கினாங்க, அதுக்கும் பிரிட்டன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இந்த யுத்தத்திலிருந்து ரொம்ப தூரமாக பிரிட்டனை வைத்து கொண்டிருக்கிறார் பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டாமரை பொறுத்தவரையில் அவர் இயற்கையாக கம்யூனிஸ்ட் சிந்தனையை கொண்டவர். அவர் இதுக்கு முன்னாடி இந்த ரிஷி சுனக் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனையை கொண்டவர். அதனாலையும் கூட அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நெருக்கமாக ஈரானோட சப்போர்ட்டிவாகத்தான், ஈரானுக்கு நேரடி சப்போர்ட்டாக இல்லாட்டியும் ஈரானை எதிர்க்கிற விஷயத்தில் கொஞ்சம் தள்ளியே நிற்பார். இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் அவர் பண்ணதுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை மொத்தமாகவே அவர் பகைத்து கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் தாறுமாறாக அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வச்சு வர்றாரு. பல கட்டங்களை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் மிக தெளிவாக நாங்கள் ஹொர்முஸை முற்றுகையிடுகிற அல்லது ஹொர்முஸை நோக்கி ஈரானை நோக்கி நடத்துகிற எந்த யுத்தத்துக்கு நாங்கள் வரமாட்டோங்கிறதுல தெளிவாகவே இருக்கிறார் பிரித்தானியாவினுடைய பிரதமர். இதை தாண்டி இன்றைக்கு தெற்கு லெபனான் பகுதிகளில் மிக கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது. லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த 11 இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நேருக்கு நேர் சண்டையில் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே, சேனல் 20 போன்ற ஊடகங்கள், ஹரெட்ஸ் போன்ற ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல் தொடர்ந்து பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கும் இப்போ பெரிய கௌரவ பிரச்சனையாக போயிடுச்சு. காசாவில் தோத்துட்டோம், லெபனான்லையும் தோத்துட்டோம் இந்த ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை அவருக்கு மிகப்பெரிய அவமானம் என்னன்னா, ஈரான்கிட்ட போய் தோத்துட்டோமடா, இப்போ வாயாலையாவது வடை சுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்றது அவருக்கு காட்டணும். அதை தாண்டி அமெரிக்காவில் இப்போ இடைத்தேர்தல்கள் வர இருக்கிறது. இந்த தேர்தல்கள்லையும் அவர் ஜெயிக்கணுமா இருந்தால் ஈரானில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாருங்கள், நாங்கள் போட்டிருக்க ஒப்பந்தத்தை அப்படின்னு ஒரு பெரிய ஒப்பந்தத்தையாவது அவர் காட்டிக்கிறோம் அவருக்கு சப்போர்ட்டிவாக. அப்படி எதையாவது பண்ணினா மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும் என்கிற நிலையில தான் இந்த மாதிரி ஒரு இழுபறி நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சிக்குள்ள 4வது தடவையாக பீஜிங் போயிருக்கிறார். சீனாவினுடைய தலைநகருக்கு போய் சீனாவினுடைய அதிபரை சந்தித்து மற்ற அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமானது. இந்த உலக ஒழுங்குல போகிற போக்குல சீனா என்ன பண்ணணும்னு கேட்டால் இணைந்து கொள்ள வேண்டி இருக்குது. சீனா இன்னும் மேலே வரணும். அமெரிக்காவினுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்துட்டோம். அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்க போகிறதில்லை. அமெரிக்க அதிபர் முற்று முழுதாக அமெரிக்காவினுடைய
நம்முடைய நம்பிக்கையை உடைச்சிட்டாரு. எனவே சீனா நீங்க மேலே வரணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார். இது ஐரோப்பாவுக்கு சீனா ரொம்ப நெருங்குது என்கிறத காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த உக்ரைன் வாரை நிறுத்தணும்னா கூட சீனா நினைச்சா அதை ஏதாவது பண்ணிடலாம்ங்கிறதுனாலையும், உக்ரைன் வாரங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கிறதுனாலையும் இப்படியான நிலைகளை எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் எடுக்கிறது என்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். பாகிஸ்தான் தொடர்ந்தும் சமாதான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உண்டாக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான காரியமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த யுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும். அப்பாவிகள் மீதான அநியாய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆக்கிரமிப்புகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும். ஈரானிய அப்பாவிகள் மீதும் காசா அப்பாவிகள் மீதும் லெபனானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.